அட என்னடா இது தலை ஃபேன்ஸுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி தாங்க இருக்கு இந்த நியூஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல விடாமுயற்சி தியேட்டர்ல வந்து செம்மையா ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நேரத்தில் ஒரு பயங்கரமான மிக்சிங் ரிவ்யூவா வந்திருக்குது. ஒரு பக்கம் தலையோட ஃபேன்ஸ் என்னடா இது தலை இப்படி நடிச்சிருக்காரு, எங்களுக்கு இது சாட்டிஸ்பாக்சனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்களுக்கு செம்ம டிஃபரெண்டான ஒரு சூப்பரான மூவி தலை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சோலோ கலெக்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னும், கங்குவாவுடைய 3 days கலெக்ஷனை விட இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அப்டேட் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல கனவு வரும் திடீர்னு, அந்த நேரத்தில் தண்ணி ஊத்தி எழுப்பினோன்னா டாய் அப்படின்னு ஒரு கடுப்பு வரும்ல, அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு தலை ஃபேன்ஸுக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் நம்மளோட தலை நடிச்சு ரிலீஸ் ஆக போற குட் பேட் அக்லியோட ட்ரீசர் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இந்த படம் கொரியன் படமான தி கேங்ஸ்டர் த காப் த டெவில் படத்தோடைய ரீமேக்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த படத்தோடைய ரீமேக் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தியேட்டர் சும்மா தக 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 தான். சோ ஏகே ஃபேன்ஸ் ரெடியா இருங்க, நம்மளுடைய தலை மீண்டும் ஒரு பயங்கரமான ஒரு கிளாசிக் வில்லனா வரப்போறாரு. சும்மா தெரிக்க விடலாமா அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுடைய விடாமுயற்சியோட இழப்பு அப்படின்றது கொஞ்சம் ஈடுகட்ட முடியாத இழப்பு தான். ஆனால் இதையும் ஈடுகட்டுற மாதிரி நம்மளுடைய டைரக்டர் மகிழ்ந்திருமேனி அவர் கூட மறுபடியும் ஒரு சூப்பரான படம் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஐயோ அப்படின்லாம் அவ்வளோ ஆச்சரியமாலாம் பார்க்காதீங்க, இது தலைவன் ஆல்ரெடி நம்மளுடைய சிறுத்தை சிவா, ஹெச் வினோத் இவங்களுக்குலாம் பண்ணது தானே. ஸோ நம்ம ஏகே நடிப்பில் வெளிவர போகிற நம்மளுடைய குட் பேட் அக்லி இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத April 10 நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்றதையும் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். Okay, tata, bye bye, see you.